இப்போ டிசம்பர் மாதம் தொடங்கிடுச்சு. இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்து பிரதானமாக இருக்கும், கொண்டாட்டங்கள்லாம் அதிகமாக இருக்கும், ஸ்வீட்ஸு கேக் வகைகள்லாம் அதிகமாக இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் எங்கள் துறை சார்பாக வந்து எங்களோட துறை ஆணையாளர் மற்றும் செயலாளர் அவர்கள் அறிவுறுத்தலின்படி மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் வந்து நாங்கள் மெயினாக அந்த ப்ளம் கேக்கெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடம், பேக்கரி மேனுஃபேக்சரிங், அந்த ஸ்டார் ஹோட்டலில் இது எல்லாமே வந்து அதிகமாக இந்த ப்ளம் கேக்கு கிறிஸ்மஸ்க்காக நியூ இயர்க்காக நிறைய பண்ணுவாங்க. அதில் எல்லாமே வந்து எங்களோட உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் வந்து ஆய்வு பண்ணிகிட்ருக்குறாங்க. உணவு வணிகர்கள் எல்லாருமே வந்து தரமான மூலப்பொருட்களை பயன்படுத்தி தரமான உணவை உற்பத்தி செய்து அதை பேக் பண்ணும்போது அதுக்குண்டான அனைத்து FSSAI சட்டப்படி வந்து என்னென்னலாம் லேபிள் டிக்ளரேஷன் கொடுக்கணுமோ, எப்போ தயாரித்தது, எவ்வளோ நாளைக்குள்ளே பயன்படுத்தணும், யார் தயாரித்தது முழு முகவரியோடு அவங்க FSSAI நம்பர் போட்டு எதுக்குள்ளே பயன்படுத்தணும். ஏன்னா அது வந்து ஷார்ட் எக்ஸ்பைரி, அதனால யூஸ் பை டேட்டு கண்டிப்பாக போகணும். எப்போ பேக் பண்ணாங்க, எப்போ தயாரித்தாங்கன்ற தேதியும் வந்து முழு முகவரியோடு அவங்க கண்டிப்பாக வந்து பேக்கிங்கில் கொடுக்கணும். இன்க்ரீடியன்ஸ் கொடுக்கணும், நியூட்ரிஷனல் வேல்யூ கொடுக்கணும். பர் FSSAI கைட்லைன் படி வந்து ப்ரொவிஷன்ஸ் உள்ள லேபிளிங் டிக்ளரேஷன் படி அவங்க மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே போல் வந்து எல்லா உணவு வணிகர்கள் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு பண்ணக்கூடிய இந்த இனிப்பு வகைகள் மற்றும் கேக் வகைகள் செய்யக்கூடிய அனைத்து உணவு வணிகர்களும் உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டப்படி வந்து தரமான பொருளையும் பாதுகாப்பான முறையில் உற்பத்தி செய்து சுத்தம் சுகரமான சூழலையும் உற்பத்தி செய்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். எந்த ஒரு நம்ம மாவட்டத்தில், கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து எந்த புகார்களும் வராத வண்ணம் மக்களுக்கு தரமான உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். மக்கள் இது மாதிரி ஏதாவது புகார்களை தெரிவிக்க வேணும் அப்படின்னாக்க எங்களோட வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் நம்பர் இருக்குது, 9440422322 என்ற எண்ணுக்கு வந்து நீங்கள் புகார் கொடுக்கலாம். அது இல்லாமல் TN ஃபுட் சேஃப்டி கன்சியூமர் ஆப் அப்படின்னு இருக்குது, அதுலேயும் நீங்கள் வந்து புகார்கள் தெரிவிச்சிங்கன்னா புகார்தாரர்களின் விவரங்கள் வந்து சீக்கிரட்டாக இருக்கும். நாங்கள் ஒரு 48 மணி நேரத்தில் அந்த நிறுவனத்துக்கு போய் ஆய்வு பண்ணி அவங்க மேல் நடவடிக்கை எடுத்து அந்த விவரங்களையும் வந்து புகார்தாரருக்கு நாங்கள் தெரிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேக்ஸிமம் வந்து மக்கள் வந்து வாங்கும்போது வந்து என்னைக்கு தயாரிச்சாங்கன்ற தேதியை கண்டிப்பாக பார்க்கணும், எவ்வளோ நாளைக்குள்ளே பயன்படுத்துகிறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே கெட்டு போகிற உணவுகள். அதனால் பார்த்தீங்கன்னா சில பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க, வீட்டுக்கு போய் பார்த்து திறந்து பார்க்கும்போது பூஞ்சா பிடிச்சிருச்சு அப்படின்ற ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்றத ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம். ஸோ அதனால் மக்கள் வந்து வாங்கும் போதே வந்து ஃப்ரெஷ்ஷாக தயாரிச்சிருக்குதா அப்படிங்கிற தேதியை பார்த்து வாங்கினாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வாங்கும் போதே நீங்கள் வந்து அதை கொடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து கரெக்டாக பார்க்கணும். அதே போல் வந்து வாங்கும் போது வந்து அந்த இடம் சுத்தம் சுகாதாரமாக இருக்கா, சூழலில் இருக்குதா, FSSAI லைசன்ஸ்லாம் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் வந்து கன்சியூமர் வந்து பார்க்கலாம். சிலதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு சொல்லுவாங்க, அதை வந்து அந்த டெம்பரேச்சரில் வச்சாதான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். வெளியில் வச்சுட்டோம் இல்லை லைட்டாக ஏதாவது தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா பூஞ்சான் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மளும் வீட்டுக்கு வாங்கிட்டு போனால் அதை ஸ்டோர் பண்ணுறது கரெக்டான முறையில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். பேக் பண்ணி பிராண்டெல்லாம் போட்டு பண்ணிட்டாங்கன்னா FSSAI படி எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க அதில் கொடுக்கணும். லூஸில் வச்சுருந்தாங்க, பேக் பண்ணாமல் வச்சுருந்தாங்க, இப்போ நம்ம போய் வந்து கேட்குறோம் 200 கிராம்ஸ் இல்லை 500 கிராம்ஸ் வேணாலும் 1 கிலோ வேணும் அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அவங்க எடுத்து வந்து ஒரு பாக்ஸில் போட்டு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து லூஸில் வச்சுட்டு நம்ம கேட்கும்போது மட்டும் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கடைக்காரர் வந்து கொடுக்கும்போது சொல்லணும், இது எவ்வளோ நாளைக்குள்ளே பயன்படுத்திடுங்க, இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, இல்லை வெளியில் வச்சா மூடி போட்டு வைங்க அப்படின்ற விவரத்தை வந்து அந்த கடைக்காரர் சொல்லணும். பேக்கிங்கில் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக டேட் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா நமக்கு வெளியே உள்ள கேக் இருக்கிறது வெளியே தெரியாது. ஸோ பேக் பண்ணி அவங்க பிராண்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தெளிவான எல்லா விவரங்களும் இருக்கணும். இது வந்து இவ்வளோ நாளைக்குள்ளே வந்து நீங்கள் சாப்பிடணும், இதை வந்து தண்ணி படாமல் வச்சுக்கோங்க, வெயில் படாமல் வச்சுக்கோங்க, இதை மூடி வச்சுடுங்க அப்படின்னு நம்மளும் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போனாலும் அது பாதுகாப்பாக வச்சுருந்தா 2 நாளையில் சாப்பிட்டுட்டா நல்லது. ஸோ ஆன்லைனில் பண்ணுறவங்களுமே வந்து FSSAI லைசன்ஸ் இல்லாமல் பண்ணக்கூடாது. இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணாங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு கடையை இப்போ கிளிக் பண்ணுறாங்கன்னா கீழே கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா FSSAIயோட நம்பர் இருக்கும், லைசன்ஸ் இருக்கும் அதில். ஸோ அதனால் அந்த நம்பர் இருக்குதான்றதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணலாம். அப்படி இல்லை இப்போ சப்போஸ் அந்த லைசன்ஸ் நம்பர்லாம் இல்லை அப்படின்னா அது தவிர்த்துடலாம். இந்த கேக் வகைகள்லாம் வந்து ஷார்ட் எக்ஸ்பைரினால நம்ம வாங்கிட்டு போய் ஒரு 2 நாளைக்குள்ளே சாப்பிட்டா நல்லது. அதுதான் வந்து அட்வைசபிள். ஏன்னா குழந்தைங்கள்லாம் வந்து அதை வச்சு நம்ம உள்ளே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கொடுக்கறது வந்து நம்ம தவிர்த்தணும். வேணால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அப்பப்போ 2 நாளைக்கு ஒருக்கா வேணால் கொடுக்கலாம். ஆனால் வந்து இதை கொடுக்கும்போது என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, கொஞ்சம் நாள் பட்டு ஆயிடுச்சு, இல்லை நம்ம வீட்டிலே ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு 4 நாள் கழிச்சு கொடுக்குறோம் அப்படின்னா மெயினாக ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் பாய்சனிங் தான் ஆகும். ஏன்னா கிருமிகள் தாக்கப்பட்டு அதை நம்ம சாப்பிடும்போது வந்து
அது ஃபுட் பாய்சனிங் ஆகிடும். ஃபுட் பாய்சனிங் ஆச்சுனாக்கா உடனே வாந்தி வரும், வயிற்றால போகும், வயிற்று வலி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சின்ன குழந்தைங்க அவங்க பாட்டுக்கு ஒரு பெரிய பீஸ் தூக்கி வாயில் போட்டாங்கன்னா அது போய் அடைச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதெல்லாம் நம்மளும் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கேக்கு சம்மந்தமாக நம்ம எது வாங்கினாலுமே அது வந்து ஒரு 3 நாட்களுக்குள்ளே நம்ம பயன்படுத்திடணும். அதுதான் வந்து நல்லது. ரெண்டாவது அதை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கணும். கலர் போடுறது வந்து எஃப்எஸ்எஸ்ஐயில் அலோடு. அதுவும் வந்து அங்கீகரிக்கப்பட்ட அந்த சிந்தட்டிக் ஃபுட் கலர்ஸ் மட்டும்தான் பயன்படுத்தணுமே ஒழிய வேற கலர் அவங்க பயன்படுத்தக்கூடாது. அதை நம்ம டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்குறோம். அது 100 ppm அளவுக்குள்ள இருக்கணும். அதையும் வந்து அவங்களுக்கு வலியுறுத்தி நம்ம சொல்றோம்.